வணக்கம் and welcome to Review Petti. நான் பார்கவ் கேசவன். கோர்ட் ஸ்டேட் vs a nobody அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. ஸோ ஜென்ரலாகவே நான் கோர்ட் ரூம் ட்ராமாலாம் வந்து கோர்ட் ரிலேட்டடான படம் சீரிஸ் எல்லாமே விரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் ஒரு ட்ரெய்லர் அது இதுன்னு எதுவும் பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து ஆரம்பித்தேன். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன, இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்து அப்படிங்கிற சந்திரசேகர்னு ஒரு பையன் இருக்கான், 19 வயசு பையன். காலேஜ்லாம் வந்து முடிக்கல, சும்மா கிடைச்ச வேலையை வந்து ரேண்டமாக பண்ணிகிட்டு இருக்கான். மொபைல் விற்கிறது, பாரில் வேலை பார்க்குறது அப்படின்னு கிடைச்ச வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அதே ஊரில் ஜாபிலி அப்படின்னு இன்னொரு பொண்ணு இருக்கான். அவங்க வந்து மாமாவோட வளர்ப்பில் வந்து கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வளர்கிறாங்க. வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீனு, உன்னை பார்த்து தான் மற்ற குழந்தைங்களாமும் கற்றுப்பாங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷனில் தான் சூழலில் தான் அந்த பொண்ணு வந்து வளர்றான். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணோட மாமாவான மங்கபதி அப்படிங்கிறவன் இந்த பையன் மேலே வந்து ஒரு போக்சோ கேஸை வந்து போட்டுடுறான். என் வீட்டு பொண்ணை நீ ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் போக்சோ கேஸ் போட்டுடுறான். கேஸு பல மாதமாக வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கான தீர்ப்பும் வந்து வர திங்கக்கிழமை வரப்போகுது அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் இது வந்து சரியாக போகலை. இப்போ அந்த பையனுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்குதோ, அதுலேருந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு அவனோட அண்ணாவா அவன் கூட வேலை பார்க்குற அந்த ஒரு ஜெராக்ஸ் கடையோட ஒரு ஓனரு மோகன் ராவ் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவியை நாடி போகிறாரு. கேஸுக்கு எல்லா ஆர்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, ட்ரையலே முடிஞ்சு போச்சு, இந்த தீர்ப்பே கொடுக்க போகிறாங்க இன்னும் 2 நாளில் அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த மோகன் ராவ் இந்த கேஸை எடுத்துக்கிறாரா. அவரோட அசிஸ்டண்ட்டான சூரிய தேஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் தனக்கு ஏதாவது கேஸு கிடைக்குமா, தனக்கு வந்து தன்னோட பாஸ் வந்து கேஸ் கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சு, இந்த பையனுக்கான தண்டனை கிடைச்சிதா, என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஓவராலாக எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் ஆரம்பித்த போது எனக்கு வந்து இந்த குற்றம் 7/11 ஏதோ சம்திங் ஒன்று இருக்கும் இல்லையா, பாலாஜி சக்திவேல் எடுத்த ஒரு படம், அந்த படம் தான் ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. பட் அந்த படம் எனக்கு மறந்து போச்சு, எத்தனையோ வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஹார்ட் ஃபீலிங்ஸாக இருந்துருமோ, ஒரு மாதிரி இந்த சண்டை அது இதுன்னு ஒரு மாதிரிலாம் போகுமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் படத்துக்கு என்ன தேவையோ ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து ரொம்ப நேர்த்தியாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இல்லை நடிச்சிருந்த அந்த சூரிய தேஜாவாக வர பிரியதர்ஷி அப்படிங்கிற அந்த ஆக்டர் ஆகட்டும், அந்த சந்துவாக வந்த பையனாகட்டும், ஜாப்லி ஆகட்டும், இன்ஃபேக்ட் அந்த மங்கபத்தின்னு வர அந்த வில்லன், நல்ல ஒரு ஃப்ரெஷ் வில்லன் ஃபேஸு, நல்லா அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தருமே. இல்லை மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் குறிப்பாக வந்து அவங்க லவ் பண்ணுற சீன்ஸில் வர அந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் ஒன்று வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் இந்த படம் சீரியஸாக போகிற ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறமா வர அந்த மியூசிக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக த்ரூ அவுட் படம் நல்லா எடுத்திருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலியோடய வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி வெரி குட் ஒரு நல்ல மூவி அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. குயிக்காக சொல்லப்போனால் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராம் ஜெகதீஷ் அப்படிங்கிறவர். இவருக்கு இதுதான் வந்து மொதல் படம், இது வந்து ஒரு டைரக்டோரியல் டெபியூட். ஸோ இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதினதும் அவர் தான், கதை எழுதினதும் தான், டைரக்ஷனும் அவர் தான். ஸோ ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. தட்ஸ் அபவுட் கோர்ட் ஸ்டேட் vs a nobody அப்படிங்கிற இந்த படம். அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரம் சந்திப்போம். அண்ட் இன்கேஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் வரப்போகிற சீரீஸ் ரிவ்யூவும் இந்த ஒரு கோர்ட் ரூம் சீரீஸ் தான், அதுக்கான ரிவ்யூவும் சீக்கிரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.